பாத்தியா கார் எப்படி தப்பிச்சதுன்னு? இந்த மியூசிக் கடைக்கார நிறைய டிஸ்கவுண்ட்லாம் தரான்பா. அதுக்காக தானே இங்க வந்திருக்கோம். வாங்க டிஸ்கவுண்ட் அள்ளிட்டு போகலாம். அடேங்கப்பா. அடுத்த வாரம் சன்னி டீம்ல மேட்ச். நான் பேட்டுக்கு பதிலா கிட்டார் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுதான் பெருசா இருக்கு. பேட்னால பால் மிஸ் ஆகுது. நீ எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க? நான் சிரிக்கிறதுக்கு காரணம் என்ன யாரோ கிச்சு கிச்சு மூட்டுறாங்க. இப்பவே நான் உன்னை காப்பாத்துறேன். உனக்கு இது கூட தெரியாதா? யாராவது வயலின் வாசிச்சா கொஞ்சம் ஓரமா தள்ளி நிக்கணும்னு ஸ்டிக் மேல படும்ல. கடைக்காரரு எனக்கு ஒரு புல்லாங்குழல் கொடுங்க. நல்லதா ஒண்ணு கொடுங்க. ஆமா ஆமா கொடுங்க கொடுங்க. அங்க கார்னர்ல இருக்க, நீங்களே போய் செலக்ட் பண்ணிக்கங்க. சாக்லேட்டு. கீழே விழுந்துட்டான், அப்புறம் தூங்கிட்டான். இனி நான் என் மந்திர டியூனை வாசிப்பேன். அதனால எல்லாரும் தூங்கிடுவாங்க. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நான் நிம்மதியா திருடிட்டு போவேன். என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் திருடிக்கலாம். எங்க ஓட பாக்குற? ஒழுங்கா காசை கொடுத்துறேன். ஃப்ளூட்டி என்னோட பேரு. நான் இத வாசிச்சு எல்லாரையும் தூங்க வச்சிருவேன். அப்புறம் வீட்ல இருக்கிற எல்லா பொருளையும் திருடிடுவேன். நான் வீட்டு கதவு போய் தட்டுவேன். அவங்க திறந்த உடனே இதை எடுத்து நான் வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். அனி டேய் பெருசு, நீ நல்லா தானே இருக்க? எனக்கு என்னாச்சு? அது லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அட லைட் எல்லாம் ஒண்ணும் ஆஃப் ஆகல. நீ தான் நல்லா தூங்கிட்ட மத்தவங்கள மாதிரியே. அடடா என்ன ஆச்சரியமா இருக்கு. ஏன் எல்லாரும் தூங்குறாங்க? வாங்க வெளியில போய் பார்க்கலாம். அட என்னது இது? இங்கேயும் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. முழு நகரமும் தூங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி? படம் பார்த்தா தூக்கம் வரும். ஆனா அடடா கண்டிப்பா இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. வாங்க போயிடலாம். குழந்தைங்களா, என் வீட்டுக்குள்ள புடிச்சிச்சு நெருப்பு. அதனால போச்சு என் இருப்பு. ஐயோ 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 ஐயோ. என்னாச்சு கண்ணா சார்? வாதியார் புள்ள மக்கள்னு சொல்லுவாங்க பழமொழி. வீட்டுல ஏறினா திருடன் ஜன்னல் வழி. அப்ப நான் தூங்கிட்டு இருந்தேன். இனிமே நான் எப்படி கையை தட்டுவேன்?
திருடன் எப்படி இருந்தா ஞாபகம் இருக்கா? ஜலதோஷம் பிடிக்க காரணமா இருந்துச்சு சிண்டு சாப்பிட்ட குல்ஃபி. திருடன் வீட்டுக்குள்ள வரும்போது நான் எடுத்துட்டு இருந்த செல்ஃபி. இதோ இருக்கு அவனோட போட்டோ. இது அவனே தான். காலையில அங்க வந்து புல்லாங்குழல் வாசிச்சவன். இவன் அற்புதமா வாசிச்சான். நான் அப்படியே மெய் மறந்து தூங்கிட்டேன். ஆமா, அவன் அவனோட புல்லாங்குழலால டீப் ஸ்லீப் மியூசிக்க வாசிச்சு எல்லாரையும் தூங்க வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவன் திருடுறான். நாம அவனை கண்டிப்பா புடிச்சே ஆகணும். வாங்க போலாம். அப்பா பைசா கொடுத்துட்டு போப்பா. அட அண்ணே, நான் ஒண்ணு பிஸா வாங்க வரல. நில்லு நில்லு நில்லுன்னு சொல்றேன். புடிங்க புடிங்க அவனை புடிங்க. காசு கொடுக்காம போறான் புடிங்க. ஏய் நில்லா. அதோ அவன் தப்பிச்சு போறான். அவனை விடக்கூடாது. வேலை செய்யாம தூங்கும் வீட்டுல இருக்கிற கழுத திருடனை பிடிக்க வந்தவங்க வழியில தூங்குறாங்க. என்னன்னு சொல்லுவேன் இத? குழந்தைங்களா, கோவம் எனக்கு காதுல இருந்து பிச்சுக்கிட்டு வருது. திருடனை பிடிச்சா உங்களுக்கு கிடைக்கும் விருது. ஐடியா. இந்த பஞ்ச நம்ம காதுல வச்சுக்குவோம். அப்ப நம்ம தூங்க மாட்டோம்ல. அந்த மயில் ஃப்ளூட்ட வாசிக்கும். ஆனா நாம காதுல பஞ்சு வச்சிருக்கிறதால நமக்கு எதுவும் கேட்காது. எதையாவது பேசு மணி, ஏன் வாயை மட்டுமே அசைக்கிற? அம்மா, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? என்ன நீங்க பிடிக்க முடியாது. சர்தார், எழுதுரு. அவனை பிடிக்கலாம். தோத்தரமோட காரை வாங்கிட்டு போவோம். தோத்தாராம், எங்களுக்கு உன்னோட கார் வேணும். சரி, இப்பதான் நான் புதுசா வாங்கியிருக்கேன். பார்த்து ஜாக்கிரதையா போங்க. நன்றி தோத்தாராம். ஹனி, ஷிஃப்ட் ஷிஃப்ட் ஷிஃப்ட். ஏய், உன்னோட பர்த்டேவா என்ன? கிஃப்ட போய் கேட்டுட்டு இருக்க. கிஃப்ட் கிஃப்ட். பாத்தியா கார் எப்படி தப்பிச்சதுன்னு? அந்த கார்ல மோதி இருந்தாலும் காரு கொஞ்சமா தான் அடிபட்டு இருக்கும். அனி, அத அடி. நான் எப்படி அடிப்பேன்? கார்ல எப்படி அடிக்க முடியும்? நீ பஞ்சிலனால தூங்கிடுவ. அதுவே நல்லாதான் இருக்கும். குழந்தை பசங்களா, எங்கிட்ட எல்லாம் வச்சுக்காதீங்க. ட்ரெயின் போகும்போது ரோட்ல போற வண்டி எல்லாத்தையும் கிராஸ் பண்ணும்போது தடுத்துரு. மரியாதையா என்கிட்ட திருநந்த எல்லாத்தையும் கொடுத்துரு. நாங்கெல்லாம் தூங்க மாட்டோமே. எங்க காதுல பஞ்சு வச்சிருக்கோம்.
எழுந்துரு அணி எழுந்துரு. நான் எங்க தூங்குனேன்? நான் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எதிரில பாரு, வழி இல்ல. ஸ்டேரிங்க சீக்கிரம் திருப்பு. என்னது, ஸ்டேரிங்க உடைக்கணுமா? ஓகே, நான் உடைச்சிடுறேன். ஆனா எதிரில வழியே இல்ல. நீ அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. ஏய், ஸ்டேரிங்க தான் தூக்கி எறிஞ்ச. பிரேக் இருக்குல்ல, அதை அழுத்து. முதல்ல காதுல இருந்து பஞ்சை ஏடுறா. ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அவன் புல்லாங்குழல வாசிக்கும் போது நம்ம தூங்குற மாதிரி நடிப்போம். அப்ப அவன் கிட்ட வருவான்ல, நம்ம புல்லாங்குழல புடிங்கிடலாம். ஆனா அவன் எதுக்கு நம்ம கிட்ட வருவான்? ஏன்னா நம்ம கழுத்துல டூப்ளிகேட் செயின் போட்டிருப்போம். அதே போல சாக்லேட்ஸும் வச்சிருப்போம். அதை திருடறதுக்கு அந்த திருடன் வருவான். தூங்குங்க, தூங்குங்க. கஷ்டப்பட்டு வாங்குற பொருள் என்னைக்குமே கைவிட்டு போகாது. நீ திருடிட்டு போன பொருள் எங்க கிட்ட இருந்து போகவே போகாது. கைய தட்டு, நடுவுல என் தலையை வச்சு தட்டு. ஏன் இப்படி பண்ணீங்க? எனக்கு ரொம்ப வலிக்குது. நான் கீழே விழுந்துட்டேன். அடிக்காதீங்க, நான் திருநதை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன். இனிமே நான் டீப் ஸ்லீப் டோனை வாசிக்கவே மாட்டேன். கண்டிப்பா மாட்டேன். இவனை புடிச்சு இன்ஸ்பெக்டர் பாண்டா கிட்ட ஒப்படைச்சிடலாம். இவனை யார்கிட்ட வேணா ஒப்படைச்சுக்கோங்க. ஆனா அவன் புல்லாங்குழல என்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா அது தாண்டி ஆட யூஸ் ஆகும்ல.